Welcome friends, we exercise 9.1 third question பார்க்க போறோம். So a contractor plans to install 2 slides for the children to play in a park. Okay, ஒரு contractor என்ன ரெடி பண்றாருன்னா 2 ஸ்லைட் ரெடி பண்றாரு. எதுக்கு? childrens வந்து பார்க்ல விளையாடுறதுக்காக ரெடி பண்றாரு. For the children below age of 5 years. இது ரெண்டு இருக்கு. ஒன்னு below age of 5 years, she preferred to have a slide whose top is at a height of 1.5 meter. முதல்ல வந்து children below the age of 5 years. முதல்ல less than 5 years ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்றாங்கன்னா she prefers to have a slide whose top is at a height of 1.5 meter. அதோட டாப் எவ்வளவு சொல்றாங்க? height வந்து 1.5 meter and inclined at an angle of 30 degree. And inclined at an angle of 30 degree. Okay. To the ground. அப்ப வந்து இது வந்து A B C. Okay. So next, whereas for elder children, இது வந்து for 5 years. Next, for elder children, next என்ன சொல்றாங்கன்னா she wants to have a steep slide at a height of 3 meter. Elder children என்ன சொல்றாங்கன்னா height of 3 meter. Height of 3 meter. Inclined at an angle of 60 degree to ground. அது என்னது angle? 60 degree. To the ground. What should be the length of slide of each case? So in the length of slide for இது L1 எடுத்துக்கிறோம். So இந்த slide வந்து L2 எடுத்துக்கிறோம். Okay. So இந்த triangle வந்து P Q R. சொல்றது புரியுதுங்களா? முதல்ல வந்து ஒரு கான்ட்ராக்டர் வந்து பார்க் ரெடி பண்றாரு சில்ட்ரனுக்காக. ஒன்னு ரெண்டு கண்டிஷன் ரெடி பண்றாரு. ஒன்னு less than 5 years ஒன்னு எல்டர்ஸ்க்கு ஒன்று. ஸோ லெஸ் தென் 5 yearsக்கு வந்து ஹைட் எவ்வளோ 1.5 meter, ஆங்கிள் வந்து 60 degree. எல்டர் சில்ட்ரனுக்கு வந்து ஹைட் வந்து 3 meter, இன்க்ளைன் அட் ஆங்கிள் ஆஃப் வந்து 60 degree. இப்போ ரெண்டுத்துக்கும் வாட் ஷுட் பி தி லென்த் ஆஃப் ஸ்லைட்? இந்த L1 என்ன, இந்த L2 என்ன அப்படின்னு தனித்தனி இருக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் L1 பி தி லென்த் ஆஃப் ஸ்லைட் ஃபார் என்னது? ஃபார் லெஸ் தென் 5 years. லெட் L1 பி லென்த் ஆஃப் ஸ்லைட் of triangle ABC for less than 5 years. Okay. So L1 என்றது என்னது? length of slide for triangle ABC உங்களுக்கு எதுக்கு? for less than 5 years. Next, let L2 be the length of slide of triangle PQR for elders. ஓகே. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதோட லென்த் என்ன, L1 என்ன, L2 என்னன்னா கண்டுபிடிக்கணும். ஓகே. சொல்லி பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது L1. அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இது 30 degree. இங்கே ஆங்கிள் இருக்கு உங்களுக்கு. அப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு. இது தீட்டா அப்படின்னா இது உங்களுக்கு ஆப்போசிட் சைடு. கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம என்னது? ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஆப்போசிட் சைடும் ஹைபாட்டன்யூஸும் வருதுன்னா நம்மளுக்கு எது ரெண்டு, அது ரெண்டு எதில் ரிலேட்டட் வரும்? சைன் தீட்டால தான் வரும். ஏன்னா நமக்கு அட்ஜசன்ட் சைடு காஸ் தீட்டா எடுத்தோம்னா இது நமக்கு தேவையில்லை. டேன் தீட்டா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், இதுவும் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை ஹைபாட்டன்யூஸ் சைடு தான் தேவை. அப்போ சைன் தீட்டா எடுத்தால் தான் ஆப்போசிட் சைடோட வேல்யூ தெரியும். ஹைபாட்டன்யூஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் in triangle ABC, sin 30 degree equal to opposite side என்னது உங்களுக்கு? AB divided by hypotenuse side என்னது? AC. So sin 30 ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 1/2 equal to AB ஓட வேல்யூ 1.5 divided by AC நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து L1 எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ L1 equal to 1.5 into 2. So L1 equal to எவ்வளவு மீட்டர்? 3 meter. So next அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடு கண்டுபிடிக்கணும். So in triangle PQR சேம் இதுலயும் பாத்தீங்கன்னா இதுல ஆப்போசிட் சைடு இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஆப்போசிட் சைடும் ஹைபாட்டன்யூஸ் லிங்க் பண்றது எந்த ஆங்கிள் வரும்னா சைன் தீட்டா தான் வரும். ஸோ சைன் 60 degree equal to opposite side என்ன உங்களுக்கு? PQ divided by hypotenuse என்னது? PR.
ஸோ sin 60 ஓட வேல்யூ என்னது √3/2 ஈக்குவல் டு PQ ஓட வேல்யூ எவ்வளோ 3 டிவைடட் பை PR ஓட வேல்யூ L2. ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ √3 L2 ஈக்குவல் டு ஸோ 3 into 2. ஸோ 3 into 2 ஓட வேல்யூ என்ன உங்களுக்கு 6. ஸோ L2 ஈக்குவல் டு 6 எப்படி எழுதலாம்னா 3 into 2 டிவைடட் பை √3 வரும். ஓகே, ஸோ 3ன்றது என்னது உங்களுக்கு √3 into √3 தான் 3. ஸோ இந்த ஒரு √3யும் இங்க கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன வரும் √3 வரும். ஸோ L2 ஓட வேல்யூ ஈக்குவல் டு என்ன வந்துடும் உங்களுக்கு 2√3 மீட்டர். ஓகே, ஸோ இங்க 2 √3 into √3 வரும். இங்க ஏற்கனவே ஒரு √3 இருக்கு, ஒரு √3 கேன்சல் பண்ணா ரிமைனிங் இன்னொரு √3 இருக்கும். ஸோ L2 ஈக்குவல் டு என்ன வந்துடும் 2√3 மீட்டர். therefore length of slide for less than 5 years க்கு equal to எவ்வளவு மீட்டர் 3 மீட்டர். and length of slide for elders equal to எவ்வளவு மீட்டர் 2√3 மீட்டர். Okay, thank you.